ஹாய், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இறால் தொக்கு. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு, 1/2 கிலோ நான் இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதையும் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வெடிச்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துடலாம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். நல்லா வதங்கிடும், பேஸ்ட் ஆயிரும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட இறால் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட மிளகாத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். எட்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக மல்லியில சேர்த்துடலாம். இப்போ இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.